பெண் யாரு? கற்புடை. ஆனால் இவள் எல்லாரோடும் கூடுவார், எல்லாரோடும் கூடுவார். ஆனா இந்த கற்பில்லாத விலை மாதம் இருக்கிறார் இல்லையா, அவ எல்லாரோடும் கூடினால் என்ன செய்வானா, தன்னை காட்டுவார், தன்னை காட்டுவார். ஆனா இவ கற்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாரோடும் கூடுவார், கணவனுக்கு கூட தன்னை காட்ட மாட்டார். யாரோடு புணர்கிறாரோ அவருக்கு கூட என்ன காட்ட மாட்டா, தன்னை காட்ட மாட்டா. இப்ப நம்மோடு அவள் புணர்ந்து நிற்கிறாள், ஆனா என்ன காட்ட மாட்டா, தன்னை காட்ட மாட்டா. பலரை புணர்ந்தும், பலரை உணர்ந்தும் இருப்பாரை. அது யாருங்க? ஆணவமலை என்கின்ற ஒரு பெண். ஆணவமலை மாறிய பெண் எல்லாரோடும் கூடி நிற்பார். ஆனா எல்லாரோடும் கூடினால கற்பிலாத நினைக்காதீங்க, அவ கற்பில் சிறந்தவர். எப்படி தெரியுமா? கணவனுக்கு கூட தன்னை காட்ட மாட்டான். அப்படின்னு யாரோடு கூடினாலும் இந்த கூடின ஆளுக்கே தெரியாது இவன் நம்மோடு கூடி நிற்கிறாள். எவ்வளவு நயமாக அந்த ஆணவமரத்தை காட்டுறாரு. ஏன்னா நம்மோடு அவள் நிற்கிறாள், ஆனா நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் ஆணவமே இல்லாத ஆள், ரொம்ப அடக்கமான ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் ஆணவமற்றவன் என்று சொல்வதே என்னது? ஆணவம். அதுவே ஆணவம் இல்லைங்களா? அப்போ ஆணவமலம் என்பது அறியாமை ஆணவம். அறியாமை ஆணவம். சரி, கர்மம்னா என்ன? இன்பமும் துன்பமும், சுகமும் துக்கமும். சுகமும் துக்கமும் சொல்லும் போது முன்னாடி ஒரு அடை போட்டார், நீயான சுகம், நீயான. இந்த இன்பத்தையோ துன்பத்தையோ உயிர் தன்னில் வேறாக பார்க்க. எப்படி பார்ப்போம்? நான் தான் அது. இன்பப்படும் போது எப்படி அனுபவிப்பான்? இன்பமாவே அனுபவிப்பான். துன்பப்படும் போத துன்பமாவே நிற்பான். இவனுக்கு கண்மத்தை தனித்து பார்க்க தெரியாது, கண்மத்தை தனித்து பார்க்க தெரியாது. நல்வினை தீவினை, நல்வினை தீவினை. எனவே நீயான சுகதுக்கம். இதுக்கு ஒரு சொல் சொன்னார். ஆணவத்துக்கு ஒரு சொல்லு, கண்மத்துக்கு 2 சொல். ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டார். கண்மம்னா இன்பமும் துன்பமும் கண்மம், அறியாமை ஆணவம் என்று சொன்னார். ஆனா இந்த ஆணவம் என்று சொல்வதை இன்னொரு இடத்துல ரொம்ப விரிவா அருளந்தி சொல்றார். அருளந்தி சிவம் ஆணவ மலத்தினுடைய காரியங்கள் 8 என்று சொல்றார். நாம் ஆணவ மலத்தை அறிய முடியாதுன்னு சொன்னமா இல்லைங்களா? அதை யூகித்து அறியலாம். நமக்கு ஆணவ மலம் இருக்கா இல்லையான்னு எப்படி அறியலாம்? யூகித்து அறியலாம். அதுக்கு ஆணவ மலத்தினுடைய செயல் இந்த 8. இந்த 8 செயல் நமக்கு இருந்ததுன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆணவ மலம் இருக்குன்னு அர்த்தம். காரணத்தை காரியத்தை கொண்டு அறிதல், காரணத்தை காரியத்தை கொண்டு அறிதல். விகற்பம்
சகற்பம், கோபம், மோகம், கொலை, அஞர், மதம், நகை. இது 20 அருளஞ்சின்னு சொல்றாரு. ஆணவ மனத்தினுடைய காரியங்கள், ஆணவ மனத்தினுடைய காரியங்களாக எது சொல்றாரு? 20 அப்படி ஒரு நூல் இருக்கா இல்லையா? ஆத்திர நூல் இருக்கு, அருளஞ்சி சிவம் அருளிய. அந்த நூல்ல ஆணவத்தினுடைய செயலாக இதெல்லாம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விகற்பம். விகற்பம் பொதுவாக விகற்பம் என்ற சொல்லுக்கு நேரடியா பாத்தீங்கன்னா வேறுபாடு. விகற்பம் என்று சொல்லுங்க வேறுபாடு. இந்த இடத்துல அந்த பொருள் இல்லை. நீங்க எப்பவுமே தத்துவ ஞானத்துல ஒரு சொல்லுக்கு நேரடி பொருள் செய்யக்கூடாது, அந்த இடத்துக்கு தகுந்த பொருள் தான் செய்யணும். இந்த இடத்துல விகற்பம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை மேலாக கருதுவது. நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கா இல்லையா? அதுக்கு தான் என்ன பேருங்க? விகற்பம். நம்ம அது ஆணவம்னு சொல்லிடுவோம். நம்ம அவருக்கு ஆணவங்க, அவர் மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆணவத்தினுடைய தொழில் தான் எது? விகற்பம். தன்னை மேலாக கருது, உயர்ந்த ஒரு நினைப்பு. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு செல்வந்தன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன். இப்படி எந்த வகையாகவும் தன்னை பற்றிய உயர்வான சிந்தனை, அதை பற்றிய உயர்வான சிந்தனை இருந்தால் அதுக்கு என்ன பேருங்க? சகற்பம் என்பதற்கு எல்லாம் தன்னால் நிகழ்வதாக கருதுவது. நான் இல்லைனா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே அந்த நினைப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில என்ன இருக்கும்? நான் மட்டும் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. வீட்டுல இருக்கிற கணவன் என்ன நினைச்சு, நான் இல்லைன்னா இந்த வீடே இல்லை. நம்ம என்ன நினைச்சு, நான் இல்லைன்னா உங்களுக்கு சோத்துக்கே விளையில. ஏதோ ஒரு வகையில அவரவருக்கு. நீங்க நேரடியா இது புராணத்துல போய் பார்க்கணும், அங்க போய் பார்க்கலாம். திரிபுர சங்காரத்துல பெருமான் வில்ல எடுத்து பிடிச்சாரு. ஒரே கணத்துல என்னாச்சு, இது அந்த 3 கோட்டையும் நேர் கோட்ல நிக்குது. ஒரு கணம் பொழுதுதான் நிக்க போகுது. வில்ல பிடிச்சு அப்படியே நிக்கிறாரு. இங்க சூரியன் சிரிக்கிறான். என்னன்னு, நான் மட்டும் சக்கரமா வல்லைனா சிவபெருமானாவு திரிபுரத்தை எரிக்கிறார். இந்த சந்திரன், இந்த சக்கரம் அவரு நான் வல்லைனா அவரால் இருக்க முடியாது. சூரியன், பிரமன், திருமால், ஒவ்வொருத்தருக்கும் என்ன நினைப்பு? நான் மட்டும் வல்லைனா திரிபுர சங்காரமே நடக்காது, திரிபுர சங்காரமே நடக்காது என்று என்ன செய்தாங்க? வளைந்தது உடல் விளைந்தது. நல்ல காரியம் நடக்குதுன்னா என்ன வந்துடும்? அது வரைக்கும் ஒண்ணுமே நடக்காம இருக்கிறது எல்லாரும் பேசாம இருப்பான். ஒண்ணு நடக்கும்போது என்ன ஆயிரும்? நான் மட்டும் இல்லைனா எல்லாருக்கும் அந்த நினைப்பு வந்து. காரணம் என்ன? நம்ம எல்லாம் நல்லவங்க தான். அதுதான் இந்த வேலை. அது இருக்கும்போது தான் நமக்கு இந்த நினைப்பு வரும். எல்லாம் சிவன் செயல் என்று நடந்தாலும் திருவருள் தான், நடக்கலனாலும் இந்த இடத்துல இதை செய்ய வேண்டும் என்று யார் முடிவு செஞ்சிருக்கிறார்? இதனை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல. இதை நல்லா செய்யறாள் யாரு? பெருமான். அவன் பாத்தியாப்பா இந்த வேலையை நீ செய்ய, பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், கொஞ்சம் அறிமுகத்துக்கு நல்லா விலகி நிற்குது, செய்ய அப்படின்னு அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்தா நாம எப்படி செய்யணும்? நமக்கு கிடைத்த வாய்ப்பு, இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு என்று அதை கருதி அடிமை திறத்தோடு நாம் அதனை செய்யணும். இல்லைன்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நின்ன பிறகு அது நடக்கும். சில நேரம் நம்ம நினைச்சுக்குவோம், நான் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல நம்ம அது போக மாட்டோம். நாம நினைச்சுக்குவோம், நாம இல்லைன்னா அது நின்று போயிடும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அதுக்கப்புறமா அது நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில என்ன மிச்சமாயிருக்கும்னா, நாம அந்த இடத்துல இருக்க மாட்டோம். அது மட்டும்தான் மிச்சமாயிருக்கும், வேற ஒன்றும் அங்கே நடந்திருக்காது. நடக்கிறது என்ன வரும்? வாடி நடந்துகிட்டே இருக்கும், எதுவும் நிற்க போறது. இறைவன் யாராரை எங்கெங்க எதற்காக நினைத்திருக்கிறோம் அது நடந்துட்டு. நமக்கு அந்த நினைப்பு வரும், வருவது இயற்கை. காரணம் நம்மகிட்ட என்ன இருக்கு?
ஆணவ மல கலப்பு இருக்கு. அதனால அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னால் எல்லாம் நிகழ்வதாக கருதுகிற ஒரு நினைப்பு அது ஆணவ மலத்தினுடைய. அப்புறம் குரோதம், குற்றம் தன்பாடு இருக்க, குற்றம் தன்பாடு இருக்க, பிறர்பால் சினம் கொள்ளும். இதுக்கு ரொம்ப இயலாமே. நமக்கே தெரியும், நம்மளுடைய தப்பு இருக்கு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாம பக்கத்துல இருக்கிற ஆளுனா சுடு 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 சுடுன்னு. காரணம் என்னது, நம்ம குற்றத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல. முதல்ல நம்மளால என்ன செய்ய முடியல, நம் குற்றத்தை நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால அது என்ன ஆகுதுங்க, பிறர் மீது அந்த கோபம். எப்பவுமே அந்த இயலாமை வரும்போது என்ன வந்துடும், அது வரக்கூடாது. அது அடக்க தெரியணும். நம்மளால முடியுமான்னு கேட்டா இது இருக்கிற வரைக்கும் முடியாது. இது இருக்கிற வரைக்கும் முடியாது. குற்றம் தன்பால் இருக்க, பிறர் மேல் என்ன செய்வதுங்க. அடுத்தது மோகம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவினாலும் நீதி நூல்களிலும், உருவினாலும் நீதி நூல்களிலும் விளக்கப்பட்டவற்றின் மீது பற்றும் மயக்கமும் நீங்காமல். விளக்கப்பட்டவை இருக்கா இல்லையா, அது குருநாதர் சொல்றது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதி நூல்களை சொல்லியிருக்காங்க. திருக்குறளை எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, ஆட்சி சொல்லியிருக்காங்க. நூல்கள் படிக்கும் போதே நமக்கு தெரியுதா இல்லையா, நம்மகிட்ட இத்தனை குற்றம் இருக்கேன், பொய்யாமை, கொல்லாமை, வெகுளாமை. எத்தனை ஆமையை வச்சிருக்கிறாங்க. ஆமை போந்த வீடு விளக்காது. எத்தனை ஆமை வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. வெகுளாமை, கொல்லாமை, குழால் உண்ணாமை, எத்தனை இருக்கு. இது எல்லாம் இல்லைங்களா. எல்லாத்தையும் விட என்னதுங்க, ரொம்ப ரொம்ப இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை. பொறாமை. ஆமா. எனவே நிறைய நம்ம நூல்கள்ல திருக்குறள்ல சொல்லாததே இல்லை. அப்போ குருநாதனாலும் நீதி நூல்களினாலும் விளக்கப்பட்டவற்றை என்ன செய்யறதுங்க, அதன் மீது பற்றும் மயக்கமும் கொள்ளுது. தெரியும், விட முடியும். குருநாதன் சொல்றாரு இப்படி இரு, இதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்லுவான், ஆமா ஐயா தப்புதான், என்ன செய்யறது, என்னால என்ன செய்ய முடியல அப்படின்னு. அது நம்ம என்னென்ன இருக்கு, தவறுன்னு தெரியும், ஆனா என்ன செய்ய முடியல, விட முடியல. அது பற்று, விளக்கப்பட்டவற்றின் மீது பற்று கொண்டது. அதுக்குதான் என்ன பேருங்க, மோகம்னு பேர். அடுத்தது கொலை. தன் பொருட்டேனும் பிறர் பொருட்டேனும் பிற உயிர்களை கொள்ளுதல். கொலை என்பது என்னதுங்க, தன் பொருட்டேனும் பிறர் பொருட்டேனும் பிற உயிர்களை கொள்ளுதல். இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியம். காரணம், இந்த கொலை என்பது இப்ப நம்ம இறைச்சி கடையெல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவனை கேட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்காக கொள்ளல அப்படிமா. எனக்காக நான் கொள்ளல, அவன் சாப்பிட்றான் அதனால ஒண்ணாம்பான், அதனால நான் கொள்ளலாமா. அவனை கேட்டா நான் கொள்ளல, அவன் தான் கொண்டான் அதனால நான் தின்னம்மா. அவனை கேட்டா சொல்ல நான் கொள்ளல, அவன் தான் கொண்டாமா. இவனை கேட்டா எனக்காக கொள்ளல. மொத்தத்துல எதற்காகவும் கொலை செய்தல் என்பது ஆணவ மலத்தினுடைய காரியம். தன் பொருட்டேனும் பிறர் பொருட்டேனும். அதான் வள்ளுவர் பெருமான் கொல்லாமை புலால் மறுத்தல். கொல்லாமையும் புலால் மறுத்தல் ரெண்டுமே என்னதுங்க, ரொம்ப அழகா. கொல்லானை புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கையெடுத்து கும்பிடுது. எது எல்லா உயிரும் என்பது என்னதுங்க, சேவல் ஆடு மாடெல்லாம் சைவனை பார்த்தா என்ன செய்யுமா, இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறதுனாலதான் நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடலாம். எல்லா உயிரும் கை கூப்பி தொடங்கணும். எனவே தன் பொருள் தேடும் பிறர் பொருள் தேடும் என்னதுங்க, பிற உயிர்களை கொள்ளுதல். அஞர் என்பது துன்பம் வருங்கால் அதனை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் என்று வருந்துதல். துன்பம் வந்தா என்ன செய்யணும், போல தாங்கிக்க வேண்டியதுதான். துன்பம் வந்தா தாங்கிக்கணும். காரணம் என்னது, வருகுவது தானே வரும், செஞ்சது தானே வருது. ஒரு துன்பம் எப்படி வருது,
நாம ஏற்கனவே ஏதோ செஞ்சு வச்சிருக்கிறோம், அதுதான் நமக்கு இப்ப வருது. அப்போ என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஆனா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? குழந்தை தீர்த்தரமா இல்லையா? உண்மை வரும்போது என்ன செய்யறோம்? இந்த கடவுள் இப்படி பண்றாரு, என்ன இது இது செய்ய மாட்டேங்கிறாரு, அவருக்கு கண்ணு இருக்குதா? நானும் தேவாரம் படிக்கிறேன், துவாசகம் படிக்கிறேன், எனக்கு இப்படியெல்லாம் சாமி கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு குழம்பு தீர்த்தரமா இல்லையா? அதனால எதனால இதுவும் ஆணவ மலத்துக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளுடைய இவ்வளவு இருக்கு. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இதெல்லாம் முதல்ல ஆணவ மலத்தின் காரியம். அஞர் என்பது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளார், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளார். அடுத்தது என்ன? மதம். பேச்சிலும் செயலிலும் தன்னையே அதிகம் மதித்து வெளிப்படுத்துகிறார். பேசும்போது அந்த சுயபுராணமே பாடிட்டு இருக்கிறது. பார்த்தாலும் என்ன செய்வாங்க? தன்னை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் செல்வத்தினாலோ கல்வியினாலோ அல்லது பிறப்பினாலோ, பெரும்பாலும் இந்த இந்த தன்மை எதனால வருங்கன்னு 3 வகையா வரும்னு சொல்லுவார். செல்வத்தினால வரும், கல்வியினால வரும், உயர்குடி பிறப்பு. இந்த 3 நாளையும் தான் இந்த மதம் கொஞ்சம் அதிகமா வரும். 3 நாளையும் வரும். எனவே பேச்சிலும் செயலிலும் தன்னை அதிகம் மதிப்படுத்தி வெளிப்படுத்துதல். அடுத்தது இன்பம் இல்லாதவற்றை இன்பப் பொருளாக கொண்டு இதனில் வேறு வேறு இல்லை என்று மயங்கி கிடக்கும். மதம் என்பதற்கு 2 பொருள். ஒன்று தன்னை அதிகமா மதித்து பேசுதல், செயல்படுதல். இன்னொன்று என்னதுங்க? இன்பம் இல்லாத பொருளை இன்பம் என்று நினைந்து அதுல மயங்கி கிடக்கும். அது மதம் தான், அதுவும் மதம் தான். அடுத்தது நகை. தனக்கு கிடைத்த பெருமை வளம், தனக்கு கிடைத்த பெருமை வளம் போன்றவற்றை பெரிதாக மதித்து நிற்கின்ற அற்ப மகிழ்ச்சி. யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பெருமிதம் வந்து ஒரு சிரிப்பு வருதா இல்லையா? அது சிரிப்பு எழுதுங்க, நகை எழுதுங்க. தனக்கு வாய்த்திருக்கிற வளம், அந்த செல்வமோ கல்வி எது வேணாலும் சொல்லுவோம், அதை நினைந்து வருகிற அற்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சிங்க? அற்ப மகிழ்ச்சி. அற்ப மகிழ்ச்சி. இந்த 8 காரியங்களும் ஆணவ மலத்தினுடைய காரியங்கள். ஆணவ மலத்தினுடைய காரியம். இந்த ஆணவ மலத்துக்கு நிறைய பேர் இருக்கு. ஆணவம் சொன்னாலும் நிறைய பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு அப்படியே சொல்றேன், எழுதிங்க. பசுத்துவம். ஆணவத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? பசுத்துவம். பசு நீகாரம். நீகாரம், பசு நீகாரம். மிருத்யு. மூர்ச்சை. மலம். மலம் மலம்னு சொன்னா ஆணவத்தை தான் குறிக்கும். மலம்னு சொன்னா எது குறிக்கும்? ஆணவம் தான். மற்றதெல்லாம் கர்ம மலம், மாயா மலம்னு சொல்லணும். வெறும் மலம்னு சொன்னா எது குறிக்கும்? ஆணவ மலத்தை தான் குறிக்கும். தாமரை பூன்னு சொன்னா எது குறிக்கும்? தாமரை. அவ்வளவுதான். பூ தாமரை பூன்னு சொல்ல வேண்டியது. பூன்னு சொன்னா தாமரை தான். மற்றதெல்லாம் மல்லிகை பூ, செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லணும். பூன்னு சொன்னா தாமரை. அது போல மலம்னு சொன்னா எது குறிக்கும்? தலைமை பற்றி ஆணவத்தை தான் குறிக்கும். அப்புறம் அஞ்ஞானம். ஆணவங்களுக்கு இன்னொரு பேரு அஞ்ஞானம். அவித்தை. அவித்தை அவிச்சை வேற, இது அவித்தை. நிறைய இருக்கு. இந்த அளவுக்கு வச்சுங்க, நிறைய வட சொல்லுங்க, அதெல்லாம் தேவை. இப்படி பல பெயர்கள் உண்டு ஆணவத்துக்கு, பல பெயர்கள் உண்டு. வந்துச்சா அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட்.
நகையா? நகை என்பது அற்ப மகிழ்ச்சி. அது மாதிரி கண்மத்துக்கு 20 6 சொல்ற. ஆணவத்துக்கு 8 சொன்ன மாதிரி கண்மத்துக்கு 6 சொல்ற. ஆமா, காரியம். இருத்தல், கிடத்தல், இருவினை இயற்றல், விடுத்தல், பரநிந்தை, மேவன். இந்த 6ம் கண்ம மலத்தினுடைய காரியம். இது 20 தான் சொல்லியிருக்கிறார். மாயைக்கும் சொல்லியிருக்கிறார். 3க்கும் காரியங்கள் என்னன்னு சொல்லியிருக்கிறார். மாயை ரொம்ப விரிவா சொன்னதுனால இங்க நான் சொல்லல. பிரிக்கல. காரணம் மாயை ஏற்கனவே நிறைய பாடம் சொல்லியாச்சு. ரொம்ப தூக்கமா இருக்கிறதுனால அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் செய்தி தெரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இருத்தல், ஒவ்வொரு தலங்களை பற்றி இருத்தல். என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு தலங்களை பற்றி இருத்தல். அதாவது பொதுவாகவே பக்குவம் வருகிற காலம் வரை, புத்தி தத்துவத்துல வினைகள்லாம் தங்கியிருக்கு. இந்த வினைன்னு சொன்னோம்னா இல்லையா, கண்மம், இதற்கான இடம் தங்கி இருக்கிற இடம் எது? புத்தி தத்துவம். நம்ம ஹார்ட் டிஸ்க் எது? இதுவரைக்கும் எல்லா பிறவியில செஞ்ச வினைகளை எங்க சேமிச்சு வச்சிருக்கிறாரு? நம்ம புத்தி தத்துவத்துல. அவர் தனியால எங்க இருக்கிறார்? அவரவர் புத்தி தத்துவத்துல மொத்த வினையும் சேமிச்சு வச்சிருக்கிறார். நாம அதெல்லாம் பார்க்க முடியாது. பாஸ்வேர்டு அவர்தான் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் நம்மகிட்ட இருக்கு, பாஸ்வேர்டு அவருக்கு இருக்கு. நாமெல்லாம் திறந்து என்ன செய்ய முடியாது, பார்க்கலாம் முடியாது. ஆனா நாம தான் வச்சிருக்கோம். நம்ம கையில வச்சு பார்த்துக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே புத்தி தத்துவத்துல எல்லா வினைகளும் சேமிக்கப்பட்டு இருக்கிறது. அது வரைக்கும் இந்த வினை புத்தி தத்துவத்தை இடமாக கொண்டுதான் தொழில்படும். இப்போ இந்த புத்தி தத்துவத்திற்கு ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சரி, வினைக்கு ஆதாரமாக இடம் எது? புத்தி தத்துவம் தான். புத்தி அதான் சொன்னா, புத்தி ஏன் உனக்கு இப்படி போகுது கேக்குறமா இல்லையா? நம்ம பேசுற பேச்சிலே சித்தாந்தம் இருக்கு. ஆமா, வினை எப்படி போகுதோ அப்படிதான் புத்தி போகும். நல்வினை இருந்தா நல்லதுல போவோம், தீவினை இருந்தா. அப்ப புத்தி தத்துவத்தை ஆதாரமா கொண்டு இருத்தல். வினைகள் எல்லாம் இருப்பது ஆதாரமா இருப்பது எது? புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்தை ஆதாரமா கொண்டு கண்மலம் இருக்கும். அதனால இது இயல்பாகவே அது ஒரு பொருள். ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்தோம்னா நமக்கு அதன் மீது என்ன இருக்கும்? ஒரு பற்று இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்தின் மீது என்ன இருக்கும்? ஒரு தளத்தை பற்றி கொண்டு கண்மலம் தொழில் பண்ணும். பிடிச்சோம்னா அது மீது ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அதே என்னது? கண்மலத்தினுடைய தொழில் தான். எனவே இருத்தல். இந்த ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று புத்திக்கு, புத்தி தத்துவம் கர்மத்திற்கு இடமா இருக்கும். அதை பற்றுக்கோடாக கொண்டு சங்கார காலம் வரைக்கும், திருவடிக்கு போற வரைக்குமே வினைகள் எல்லாம் எங்க இருக்கும்? புத்தியில ஆதாரமா இருக்கும். அப்ப இறைவன் என்ன செய்வாரு? ஒடுக்கும் போத, புத்திக்கு போகும் போத என்ன செய்வாரு? இதையெல்லாம் மொத்தமா அடிச்சிருவாரு.
தூள தேகத்தை பிறவி தோறும் அழிப்பார். அந்த உடம்பு எப்படி அழியுதுங்க? ஒவ்வொரு பிறவிலையும் அழியுது. அடுத்த பிறவி வரும்போது புது சட்டை வந்துடும். சூக்கும தேகம் எப்ப அழியும்? வீடு பேட்டுக்கு போகும்போது அது அழியும். சூக்கும தேகம் அழியும் போது எது அழிஞ்சிடும்? புத்தி தத்துவமும் புத்தி தத்துவத்தை அழியும் போது என்ன ஆயிடும்? வினைகள் எல்லாம் அழியும். அது திருவடிக்கு போகும்போது அழிகிறது இல்லை. குருநாதர் வரும்போது சஞ்சீதம் கிட்டேரும். வினைகள் நம்ம 3 வகைப்படும் சொல்லியிருக்கோமா இல்லையா? வினை எத்தனை வகைப்படும்? சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமம். 2 பிராரத்தம், 3 ஆகாமம். ஆகாமம். இந்த 3ல சஞ்சித வினை என்பது என்னது? இதுவரைக்கும் மொத்த பிறவிகளிலே ஈட்டிய வினைகளினுடைய குவியல். அது நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். 2 சேர்ந்து இதுவரைக்கும் 1 கோடி பிறப்பு பிறந்திருந்தோம்னா 1 கோடி பிறப்புல நாம செஞ்ச பாவ புண்ணியங்களினுடைய மொத்த குவியலுக்கு என்ன பேரு? சஞ்சிதம். சஞ்சிதம்னு பேர். இதுல இருந்து ஒரு கூறு நல்வினை, ஒரு கூறு தீவினை வரும்போது நம்ம அப்படிதான் எடுத்துட்டு வருவோம். நம்ம எடுத்துட்டு வருவோம் பெருமான் ஊட்டுறது இல்லையா? இப்போ இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு கூறு எடுத்து என்ன செய்யறாரு? இந்த பிறவிக்கு அனுப்புறாரு. மொத்தமா இருக்கிறது ஒரு குவியல். 800 அடிக்கு பிறகு நாவகரசு பெருமான் சொல்றாரு இல்லையா? அது இப்ப கொண்டு வந்தது எவ்வளவுங்க? கிள்ளி கொடுத்தது ஒரு கூறு. அது இந்த பிறவிக்கான முதலீடு. நம்ம வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினைய கழிக்கிறது, அனுபவிக்கிறது இல்ல. வினை என்ன செய்யணும்? 2க்கு என்ன வேறுபாடு? கழிக்கிறதுனா கடமையா செய்யறது, அனுபவிக்கிறதுனா அனுபவிக்கிறது என்னது? ரொம்ப சந்தோஷமா செய்யறது. அப்ப என்ன ஆகும்? கடனேன்னு வேலை செய்யறாங்க. சொல்லுமா இல்லையா? கடனேன்னு வேலை செய்யற எப்படி செய்வான்? வந்தாச்சு, ஆமா வந்தாச்சு, அவர் கொடுக்குறாரு, என்ன செய்யறது? இப்ப பண்ணுவோம் அப்படின்னு போனா கடனை கழிக்கிறது. நாம அப்படியே செய்யறோம். அப்படியே அனுபவிச்சு புதிய வினைகள் ஏறுமாறு, புதிய வினைகள் ஏறுமாறு செஞ்சா வினையை அனுபவிக்க வந்திருக்கிறேன்னு அர்த்தம். புதிய வினை ஏறாம செஞ்சா கடனை கழிக்க வந்திருக்கிறேன்னு அர்த்தம். அது அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். அனுபவிக்க வந்திருக்கிறோமா கழிக்க வந்திருக்கிறோமாங்கிறது அவரவர் அனுபவத்தில் காண்க. சரி, எனவே கொண்டு வந்த வினை பிராரத்த வினை. கொண்டு வந்த வினை பிராரத்த. இது எப்ப கழியும்? இந்த பிறவி முடிகிற வரைக்கும் அனுபவிக்க வேண்டும். ஏன்னா போட்டாரு பிறந்த நாள்ல இருந்து 1வது நாள் வந்து கடைசிக்கு இந்த கடைசி நமக்கு இன்னைக்கு ஒரு டேட் வச்சிருப்பாரு. டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத். இந்த இன்பிட்வீன் டைம்ல எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருப்பாரு. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரைக்கும் கணக்கு போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அதெல்லாம் என்ன செய்யணும்? அனுபவிச்சுதான் தேரணும். அதுக்கு என்ன பேரு? பிராரத்த வினைன்னு பேரு. பிராரத்த வினைன்னு பேரு. அப்புறம் இது என்னது? மேல் வினை, வளவினை, கொண்டு வந்த வினை, புதிய வினை, மேல் வினை. இது குவியலா கிடக்குது. குவியலா கிடக்குது. கொஞ்சோண்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதை அனுபவிக்கும் போது என்ன செய்யறோம்? புதுசா வினைய செய்யறோம். இப்ப இது என்ன ஆகுது? திருப்பி இந்த புதிய வினையை கொண்டு போய் என்ன செய்யறது? அந்த பெரிய மூட்டையில கொண்டு போய் போட வேண்டியது. ஒரு கோடி ரூபாய் இதுல இருக்கு. 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தோம், பிசினஸ் பண்ணோம். 1000 என்ன பண்ணியாச்சு? லட்சம் பண்ணியாச்சு. திருப்பி இந்த லட்சத்தை கொண்டு போய் என்ன பண்றது? 1 கோடியே 1 லட்சம் கூட்டல். அங்க போய் 1 கோடியே 1 லட்சம். அடுத்த பிறவிக்கு வர வேண்டியது. இன்னொரு 1000 எடுத்துட்டு வர வேண்டியது. 1000 எடுத்து வந்து என்ன செய்யுது? திருப்பி அது லட்சமாகிறதா கோடி ஆகிறதா அப்படின்னு முயற்சி பண்ணி என்ன செய்ய வேண்டியது? திருப்பி சேர்த்துட்டு அதை கொண்டு போய் 1 கோடி 1 லட்சத்தை என்ன பண்ண வேண்டியது? 2 கோடி ஆக்கி 4 கோடி ஆக்கி இந்த கணக்கு தீரவே தீராது. அப்போ இது தீர்க்கிறதுக்கு வழி என்ன? இது தீர்ந்தாதான் என்ன தீரும்? பிறவி தீரும். பிறவி தீரணும்னா இது என்ன ஆகணும்? 0 ஆகணும். இது எப்ப 0 ஆகிறது அப்படின்னா, குருநாதனது தரிசனத்திலே
உபதேசத்திலே இது 0 ஆயிரும். மொத்தமா கழிச்சிடுவார். எப்போ தீக்கையில குருநாதன் நமக்கு செய்கிற உபகாரம் என்ன தெரியுமா? 100 கோடி பிறப்புகளிலே நாம் ஈட்டிய வினைகளை ஞான ஏரியால் வெதுக்கி குண்டத்துல நீங்க வாங்கும்போது பாத்தீங்களா இல்லையா? இப்ப பக்கமா வாங்கினீங்க இல்லையா? ஒரு கயிறு போட்டாங்க தெரியுங்களா? வெள்ளை கயிறு அப்படியே வெள்ளை நூலை போட்டு எல்லாரும் கொண்டு இடுப்புல அவர் இடுப்புல வச்சுக்கிட்டு அதே கயிறை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? சாமி மேல போட்டு வேல் சுத்தி ஒரு வெள்ளை கயிறு போச்சு தெரியுங்களா? இது என்னன்னு தெரியுமா? என்னது? நாம் பல பிறவிகளிலே ஈட்டிய வினை. அதான் என்ன செய்யறாங்க? அத்துவா சுத்தின்னு பேர் இருக்கு. என்ன பேரு? அத்துவா. அது பல வகையா செய்யலாம். அதுல ஒண்ணு அந்த வினைய அந்த கயிற்றின் வழி எல்லா வினைகளையும் இணைத்து குருநாதன் தனது ஞானமாகி எரியினால அந்த குண்டத்துல போட்டு என்ன செய்யறாரு? நமக்கு ஏதோ நூலை போட்டு எரிக்கிறாரு, நெய் ஊத்துறாரு நினைச்சிட்டு அதல்ல. பல கோடி பிறப்புகளிலே நாம் ஈட்டிய பாவ புண்ணியங்களை இறைவன் வடிவிலே குருநாதன் எடுத்தது. நாம் செய்த வினைகளை எல்லாம் என்ன செய்யறாருங்க? ஏன் அந்த நெருப்புல போட்டு எரிக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு கருணை நினைச்சு பாரு. நமக்கு ஒண்ணு வேண்டாம், ஒரு சின்ன வினை பல்லு வலியா வந்துருச்சு. ஒரு பல்லு வலி வருது, இந்த வினையை கழிக்கிறதுக்கு நம்ம படாத பாடு பட மாட்டோம். பெரிய நோயெல்லாம் வேண்டாம். ஒரு பல்லு வலி, இந்த பல்லு வலிக்கு நமக்கு என்ன வினை செஞ்சிருக்கோம்? ஏதோ ஒரு வினை எவ்வளோ தண்ணி திட்டிருப்போம். அது எப்படி வந்துருச்சு? பல்லு வலியா வந்துருச்சு. 4 நாள் 5 நாள் உயிர் போய் வருதா இல்லையா? இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி இத்தனை கோடி வினைகள் நமக்கு வரக்கூடியதெல்லாம் என்ன செய்யறாரு? ஒரு நொடி கொடுக்குறாரு. அப்போ அந்த கிரியை நமக்கு எப்படி தெரியும்? அந்த உபகாரம் நமக்கு எப்படி தெரியும்னா வாங்கும் போது தெரியாதுங்க. அதான் பிரச்சனை. நமக்கு இந்த உபகாரம் பெறுகிற போது நம்மால் அறிய முடியாது. விளங்குகிற போதுதான் அடடா இவ்வளவு பெரிய செயலே அங்க நடந்தது, நம்ம எதை செய்யறாங்க, தெரிஞ்சுக்க செய்யறாங்கன்னு அப்படியே உட்காந்து தேவையான பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்குவோம். காரணம் இந்த உயிர் எப்பவும் அறிதோறும் அறியாமை. ஒவ்வொரு நிலையிலும் அதன் பெருமை நமக்கு அறிவதற்கு காலம் தவமும் உடனே வைக்க. அப்போ இந்த சங்கீத வினை குருநாதன் தீக்கையினால நீங்கும். இந்த பிராரத்த வினை உடல் ஊடாய் கடை. உடல் ஊடாய் என்னங்க? உடம்பு இருக்கிற வரைக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி எடுத்துக்கொண்டே இருக்கும், அனுபவிக்க வேண்டியது. அது விளைவிக்கும். ஆகாமிய வினை ஏகனாகி இறைவனி நிற்கும். ஏகனாகி இறைவனி. இதனால நீங்க எனவே வினைகள் 3 வகையாக நீங்கும். அது நீங்கிற நிலை நன்மை எப்படி காரியப்படுகிறது என்பதை இங்க கருத்து. அப்போ இருத்தல் கிடத்தல். இந்த கிடத்தல் என்பது நோய்வாய்ப்பட்டு கிடத்தல். ஒரு தளத்தை பற்றி இருத்தல். நான் இந்த சொந்த ஊரை விட்டு போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படி கிடக்குறாங்களா இல்லையா? ஒரு இடத்து மேல ஒரு பற்று, அது ஒரு புத்திதத்தை விடமாக கொண்டு 2 கருத்து இருக்கு. இன்னொன்று நோய்வாய்ப்பட்டு கிடத்தல். அடுத்தது இருவினை இயற்றல். நல்வினையும் தீவினையும் மாறி மாறி செய்யறது. எப்பவுமே நம்ம வெறும் நல்லதை மட்டும் செய்ய மாட்டோம், கெட்டதை மட்டும் செய்ய மாட்டோம். எப்படி செய்வோம்? எல்லாத்தையும் கலந்துதான் செய்வோம். ஏன்னா அந்த உயிர் வந்தாவே அது எப்படி செய்யும்னா, நல்ல உயிர் நல்வினையை நிறையாகவும் தீவினையை குறைவாகவும் செய்யும். சில உயிர் என்ன செய்யும்? தீவினையை நிறையா செய்யும், நல்வினையை குறைவா செய்யும். ஆனா வெறும் தீவினை மட்டுமே செய்யற உயிர், வெறும் நல்வினையை மட்டும் செய்யற உயிர்னா அது எப்படி இருக்கும்? கோடியில 1-2 இருக்கும். மற்ற உயிரில் எப்படி இருக்கும்? 2ஐயும் கலந்துதான் செய்யும். எனவே இருவினை இயற்றல். அடுத்தது விடுத்தல். நொந்து அதனை விடுதல். செய்யும்போது என்ன செய்யும்? வினையை விரும்பி செய்யும். அப்புறம் ஒரு கால இடையில நொந்து போகும். நம்ம பசங்க பிள்ளைங்களை எல்லாம்
படிப்பு ஆளாக்கி வச்சு காப்பாற்றுவான்னு பார்த்து வச்சுப்பா அவன் எவனை பார்க்க அப்படின்னு நொந்து விடும்போது இது வயசேதாயிரும் 80 வயசு 80 வயசுல தான் என்ன செய்யும் நொந்து போய் விடும். இதே 30 வயசுல உனக்கு யாருமே வரமாட்டாங்க நீ பெருமான நினை அப்படின்னா குழந்தை முட்டி பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும். அப்போ விடும்போது எப்படி விடும்? அனுபவப்பட்டு தான் விடும். சுட்டு சுட்டு தான் தெரிஞ்சுக்கும். காரணம் இந்த உயிர் வினையினால வந்திருக்கு. வினையினால் வருவதனால நமக்கு எல்லாமே எப்படி நிகழும்? அனுபவமா ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுதான் ஆர்வலரோ கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை பூத்த நல்லா நமக்கு எல்லாரும் தான் படிக்கிறோம், தினமும் தான் படிக்கிறோம். எதை விட முடியுது சொல்லுங்க? யாராவது விட்டுட்டுமா? விட முடியுதா? ஏன் விடல? வினை வினை இருக்கு, இன்னும் பந்தம் இருக்கு. எதையும் விட முடியாது. பேசினாலும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. காரணம் அவரவர் வினைபடி அவரவர் வந்தனர், அவரவர் வினைபடி அவரவர் அனுபவம், எவரவர் உதவினர் எவரவர் உதவினர் அவரவர் விளைவது தம்மை உணர்வது. மிக வினைக்கு தக்கவாறு அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. நீங்க சொல்றாங்க விடுத்தல். அடுத்தது பரநிலை. இது ரொம்ப வினையினுடைய நம்முடைய கண்டிப்பா இதெல்லாம் நம்மளால முடங்க முடியுமோ முடியாதோ இது கண்டிப்பா விடணும். பிறரை என்ன செய்யுங்க? இகழ்தல். பிறரை இகழ்தல். நிந்தித்தலையே தொழிலாக செய்தல். எப்பவுமே நம்மகிட்ட அந்த ஒரு குணம் இருக்கு. நம்ம பத்தி பேசும்போத உயர்வை மட்டும்தான் பேசுவோம். பிறரை பேசுகிற போது என்ன செய்வோம்? அவர் செயல் தப்பையே பேசுவோம். இதை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்மை பற்றி பேசும்போது நம்மளுடைய குற்றங்களையே பேசணும். நமக்கு தெரியும் நமக்கு என்னென்ன குற்றம் இருக்கு. நம்ம பற்றி பேசும்போது என்ன செய்யணும்? குற்றங்களை பேச வேண்டும். பிறரை பற்றி பேசுகிற போது அவருடைய உயர்வை பேசணும். பெருமான் சொல்லாத என்ன இருக்கு? உண்மை கிடையாது. எனவே நமக்கு முதல்ல என்ன செய்யும்? முதல்ல குற்றத்தை பார்க்கவே கூடாது. குற்றத்தை பார்க்கவே கூடாது. ஆனா ஒருவேளை அறிவுக்கு வந்தா கூட என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் பேசாமையாவது இருக்கும். அறிவுக்கு வந்துட்டா வாயில வந்துடும். அது போல பழகணும். அதுவே அறிவுக்கே தோன்றாம இருக்கணும். அதற்கு முதல்ல என்ன செய்யணும்? பேசாம இருக்க பழகணும். அப்பதான் அறிவுக்கு வராம இருக்கும். முதல்ல பேசக்கூடாது. அறிவுக்கு வரும்போது இது நமக்கு வேண்டாத வேலை. அவரவருக்கு உண்டானதை அவங்க செய்யறாங்க. திருவள்ளுவர் செலுத்துற மாதிரி அவங்க நிற்கிறாங்க. நம்ம எந்த நிலையிலும் பிறரை குற்றம் கூறுகிற நிலைப்பாடு நமக்கு ஒருபோதும் ஆகாது. அது குறிப்பா அடியாருக்கு மிகப்பெரிய ஒரு தீமையை கொண்டு போய் விடும். உலகத்தாருடைய நிலைப்பாடு வேற. ஏன்னா அவங்க ஒரு குற்றம் சொன்னா கூட யாரை சொல்லுவாங்க அப்படின்னா மாமன் மச்சான குற்றம் சொல்லுவாங்க. நாம குற்றத்தை யாரும் சொல்லிருக்கோம்? திருநீர் பூசன் ஒரு அடியார் சொல்லுவோம். காரணம் நம்ம சுற்றமா அவங்கதான் நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் அடியார் நிக்கிறாங்க. இந்த அப்ப நம்ம ஒரு குற்றம் சொல்லிருந்தா கூட யாரை சொல்லிடுறோம்? அடியாரு சொல்லிடுறோம் இல்லைங்களா? அது என்ன ஆயிடும்? மிகப்பெரிய குற்றம். சொன்னா கூட பரவாயில்ல. திருநீர் பூஜ்ய தொண்டர்களை குற்றம் சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு பரநிந்தை. செய்யக்கூடாது. இது கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? விட வேண்டிய ஒரு குற்றம். மேவல். தன்னை இகழ்ந்தாரோடு தன்னால் இகழப்பட்டாரோடு பொருந்துதல். தன்னை இகழ்ந்தாரோடும் தன்னால் இகழப்பட்டாரோடும் பொருந்துதல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒருத்தர் ஆகாது. பேசிக்காவே சில கேரக்டரோட ஒத்து வராது. அது இயல்பு. இது இங்க பிறந்தது வளர்ந்தது இவங்களுடைய குணாதிசயங்கள் ஒன்று. இன்னொருத்தருடைய குணாதிசயங்கள் ஒன்று. இப்போ இவருக்காக அவர் மாற முடியாது, அவருக்காக இவரே மாற முடியாது. ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனை தான். அப்ப இவர் என்ன செய்வாரு? அவரை குறை சொல்லிட்டே இருப்பார். அவர் என்ன செய்வாரு? இவரை குறை சொல்லிட்டே. பார்க்கும்போது ஆனா இந்த மாதிரி ஒரு அடியார் யாராவது உண்டான்னு பேசுவார். அந்த பக்கம் போன எனக்கு அவனை பத்தி நல்லாவே என்னங்க பண்ண. நம்ம அடுத்தவங்களை திட்டுறோம். நமக்கு பிடிக்கலன்னா என்ன செய்யக்கூடாதுங்க? விட்டணும். அந்த தொடர்பு என்ன செய்யணும்? ஐயா உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, பார்த்தா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு வந்துட்டு என்னாச்சு?
ஒரு வினையாவது கழிக்கும். நம்ம அங்க போய் நின்றுக்கிட்டு அவரு அதை செஞ்சாரு பாத்தீங்களா, நான் சொன்னேன் பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க, அங்க நின்றுட்டு என்ன செய்யறாரு, அவர் செய்யற போறா இவரு சொல்லிட்டு இவரு செய்யற போற அவரு அங்க வச்சுட்டு பாருங்க என்ன செய்யறது பாருங்க, நான் சொன்னல அவர் அப்படிதான் அப்படின்னு என்ன செய்யறது, பாவத்தை கழிக்க வந்த இடத்துல வினைய போதும். அதுக்கு என்ன செய்யலாம், பிரிச்சுட்டு போகலாம். அப்படி ஒரு கூட போட்டுட்டு நீங்களா இருங்க, நான் நாடா, நமக்கும் உங்களுக்கும் ஒண்ணு தப்பு அவ்வளவுதான். ஆகாதுன்னு என்ன செஞ்சிடும், ஏன்னா நமக்கு ஞானிகளுடைய நிலையில அவங்க எந்த இடத்துல எந்நிலை இருந்தாலும் எக்கோடம் கொண்டாலும் மண்டியசி சங்கரத்தால் மரபாமை பொருள், அது உயர்ந்தோருடைய நிலை, எங்கேயும் தன் நிலை மாறாம இருப்பாங்க. நமக்கு அந்த நிலை வந்தா பிரச்சனை இல்லை. அந்த நிலை வர வரைக்கும் என்ன செய்யுங்க, குறைஞ்சபட்சம் நம்ம அறிவு கெடாம இருக்கிற வழிபா. எங்க இருந்தா அறிவு கெடாம இருக்குமோ அங்க இருக்கணும். அறிவு கெடுற இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போனா அறிவு கெட்டு போகும் அப்படின்னா அங்க பயன் ஒண்ணு இல்லை, அதனால் பெறுகிற பயன் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்யணும், குறைஞ்சபட்ச பயன் என்ன, ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்தினுடைய நீங்க அதை தாண்டி என்னென்ன பெறீங்கிறதெல்லாம் அது வேற, அதெல்லாம் அடுத்த நிலை. குறைஞ்சபட்சம் போயிட்டு வந்தா நம்ம அறிவு என்ன கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. வந்ததுக்கப்புறம் 4 நாளைக்கு உள்ள அதே வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க. தயவு செஞ்சு ஒரு கூட போட்டு 6 ஒழுங்கான வீட்டுல இருந்தீங்க. அதுதான் மேலும் நிகழ்ந்தார் தன்னால் நிகழ்ந்தாரோடும் நிகழப்பட்டாரோடும் பொருந்தும். அப்ப என்ன போனா என்ன ஆகுங்க, வினை பெருகும். ஒண்ணு நாம அவனை திட்டிருப்போம், அவனை பார்க்கும் போது சிரிச்சு பேசுவோம். இல்ல அவன் நம்மளை திட்டுவான்னு நல்லாவே தெரியும், நாம போனா அவன் திட்டுவான்னு தெரியும். நாம என்ன செய்யணும், எதுக்கு அங்க போகணும் இல்லையா, ரெண்டும் செய்யக்கூடாது. நம்ம அவனை திட்டுனாலும் அங்க போகக்கூடாது, அவன் நம்மளை திட்டுனாலும் அங்க போகக்கூடாது. அந்த இடத்த பார்த்து விளைவிக்கிறது நல்லது. வினை ஈட்டத்திற்கு அது வழிவகுக்கும். வினை ஈட்டத்திற்கு பொருந்துனா அது இது பொருந்துனா மேவல்னு அர்த்தமா, கண்மம் அது வினை செய்யறதுன்னு அர்த்தம். பொருந்தாம இருந்தீங்கன்னா தான் இந்த வினை இல்லை. இதெல்லாமே என்னதுங்க, நோயுற்று இருத்தல். நோயுற்று இருத்தல் என்னது, நோயுற்று இருந்தீங்கன்னா கிடத்தல். மேவுதல் என்பது அவரோடு பொருந்துனீங்கன்னா மேவல்னு அர்த்தம். பொருந்தாம இருந்தீங்கன்னா வினை இல்லை. பொருந்துனா வினை உண்டு, பொருந்துனா வினை உண்டுன்னு அர்த்தம். பொருந்தாம இருந்தீங்கன்னா வினை இல்லை. சரிங்களா, வினை இதெல்லாம் காரியம். நீங்க பொருந்துனீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குன்னு அர்த்தம், வினை இருக்குன்னு. இதெல்லாம் கண்ணு மனத்தினுடைய காரியங்கள். சரிங்களா, தலைமை பார்க்காத யோசிச்சுங்க. அதெல்லாம் செய்யக்கூட கண்ம வராம இருக்கிறதுக்கான வழி இங்க தலைப்பு அது இல்ல. தலைப்பு என்னது, என்னெல்லாம் நடந்தா நமக்கு கண்மம் இருக்குது, இதெல்லாம் நடந்ததுன்னா கண்மம் இருக்குதுன்னு அர்த்தம். கண்மம் இருக்குதுன்னு. சரி, மதிய உணவை கூட தொடரும்.